as a dragon. ஆமா guys, once upon a time நானும் dragon தான். நான் குட்டி dragon. It is story and the most important thing, இது என்னோட கதை. இது தெரிஞ்சுக்கிறதுனால பாத்தீங்கன்னா புதுசா காலேஜ் போறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், இல்ல ஆல்ரெடி காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். டோட்டலா பாத்தீங்கன்னா காலேஜ் போற எல்லாத்துக்குமே இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் பாத்தீங்கன்னா 9th ஸ்டாண்டர்ட்ல பெஸ்ட் ஸ்டூடெண்ட் அவார்டு, இது பீத்தருக்காக காட்டல, சில பேர் நம்ப மாட்டாங்க, அதனாலதான் பாத்துக்கோங்க. பாத்துக்கிட்டீங்களா? என் பேர் தானே எழுதி இருக்கு, வேற யார் பேரும் எழுதல. இல்ல அழுக்கா இருக்கு, துடைக்கணும். ஓகே ஓகே, பேக் டு த டாபிக். நான் பாத்தீங்கன்னா 9th ஸ்டாண்டர்ட்ல பெஸ்ட் ஸ்டூடெண்ட் அவார்டு வாங்கினேன். 10th நல்ல ஒரு மார்க் எடுத்தேன். 11th and 12th ரொம்ப ரொம்ப நல்ல மார்க் எடுத்தேன். அப்படியே கட் பண்ணீங்கன்னா காலேஜ் லாஸ்ட் இயர்ல பாத்தீங்கன்னா 16 அரியர் வச்சிருந்தேன். என்னடி சொல்ற? Hey guys, listen this video carefully because this video is very important for your life growth. என்னோட காலேஜ் பாத்தீங்கன்னா SMS ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், அந்த காலேஜ்ல தான் படித்தேன். அங்கே நான் எப்படி சேர்ந்தேன்னா, நானும் என் ஃப்ரெண்டும் ஒன்னா போய் சேர்ந்தோம். ஒன்னா சேர்ந்து உருவிடாம போவோம் இல்லைங்களா, அந்த கும்பல் கிடையாது. நானு என்னோட மைண்ட் செட்டும் அவனோட மைண்ட் செட்டும் ஈக்குவலா இருந்தது. அதாவது லைக் மைண்டட் பீப்புள்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி அவனும் நானும் லைக் மைண்டட் பீப்புளா இருந்தோம். சாம்பா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், 10th வரைக்கும் ஒன்னா சேர்ந்து படிச்சோம். ஸோ ரெண்டு பேர்த்தோட எய்ம் அண்ட் கோல் ஃபோக்கஸ் எல்லாமே ஒண்ணுங்கிறனால நாங்க எங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி அந்த காலேஜ்ல படிச்சோம். அதே இப்போ கட் பண்ணீங்கன்னா நான் பாத்தீங்கன்னா டிஎன்புதூர் ஆல்வியல் மால்ல அசிஸ்டன்ட் மார்க்கெட்டிங் மேனேஜரா இருக்கேன். என் ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள்ல ஜெர்மனி போய் படிக்க ஆரம்பிச்சிருவான். அங்கேயே படிச்சு அங்கேயே செட்டில் ஆயிடுவான். அவனோட வே அண்ட் பிளான் கரெக்டா இருக்கு. என்னோட வே அண்ட் பிளான், எனக்கு அந்த ஒர்க்கு போக ஒரு பிசினஸ் அண்ட் ஒரு யூடியூப் சேனல் இருக்கு. சமூகம் பெரிய இடம் போல் இருக்கு. ஸோ இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் இது ஓரளவு சக்சஸ்ஃபுல் தான். ஓகேங்களா? இப்போ காலேஜ் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு நல்ல நிலைமையில இருக்கும். அதே இந்த காலேஜ் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் மட்டும் என்ன நடந்தது, யார் யார் என்ன வச்சு செஞ்சாங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஏன் சார் என்ன இப்படி செய்யறீங்க சார்? ப்ளீஸ். நான் செய்ய மெயின் இம்பார்ட்டன்ட் திங், நான் பண்ண மிஸ்டேக் எதுவும் நீங்க பண்ணிடாதீங்க. நான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செம்லயும் ஆல் கிளியர், செகண்ட் செம்லயும் ஆல் கிளியர், தேர்ட் செம்லயும் ஆல் கிளியர். 4th செம்ல பாத்தீங்கன்னா நானே 2 வேணும்னு அரியரா வச்சேன். ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஸ்டார்டிங்ல இருந்து அந்த 4th செம் மட்டும் அரியர் வச்சுக்கிட்டே இருக்காங்க. அதனால அவனுங்க என்ன பார்த்து ஜலஸ் ஆகுறானுங்க, என்னடா நீ ஆல் கிளியர் பண்ணிட்டே இருக்க அப்படின்னு ஜலஸ் ஆகுறானுங்க. உனக்கு என்னடா, நீ என்ன வேணா பேசுவ, உனக்கு எல்லாமே ஈஸி தான். அட்லீஸ்ட் நீ படிக்கிறது கூட நான் இது வரைக்கும் பார்த்தது இல்ல. ஆனா நான் நைட்டு பூரா உட்காந்து படிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். நீ ஃபர்ஸ்ட் வர, நான் ஃபெயில் ஆவற. ஏன்டா எனக்கு இப்படி நடக்குது? அவனுங்களுக்காக அந்த 2 எக்ஸாம் எழுதாம அப்படி விட்டுட்டான். அதாவது அந்த எக்ஸாம் இன்னைக்கு தான், நான் இன்னைக்கு போல வீட்டுல ஜம்முன்னு படுத்து தூங்கிட்டேன். இந்த இடத்துல நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா, என்னைக்குமே ஃப்ரெண்ட்ஷிப் வேற, ஸ்டடீஸ் வேற, ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிடாதீங்க. சோ நான் இப்படி 2 அரியர் வச்சேன். இதுக்கப்புறம் தான் ஏகப்பட்ட சம்பவங்கள். இதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணங்கள் என் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லலாமா இல்ல எனக்கு அறிவு இல்லையா அப்படிங்கிறது தெரியல. என்ன ஆச்சுன்னா, கரெக்டா 5th செம் எழுதிட்டு வரும்போது ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு கதை சொல்றான். நான் வந்துட்டு பாத்தீங்கன்னா படம் கதை எழுதுனேன், நான் வந்துட்டு பாட்டு எழுதுனேன், நான் வந்துட்டு கதை எழுதுனேன் அப்படின்னு சொன்னான். எனக்கு சரியான ஷாக்கு. நான் மட்டும் என்ன படிச்சது எழுதிட்டு இருக்கேன் அப்படின்னு ஃபீல் ஆச்சு. ஏன்னா அவனுங்கெல்லாம் இப்படி எழுதுறானுங்கன்னா அப்ப யூனிவர்சிட்டியில உட்காந்து அந்த பேப்பர்லாம் திருத்துவாங்க இல்லைங்களா, அவங்க யாருமே இதை நோட் பண்ண மாட்டாங்களாங்கிற ஒரு கேள்வி. அந்த ஒரு கேள்வி எனக்கு தூங்க விடலை. ஸோ அடுத்த நாள் நான் என்ன பண்ணேன்னா, நான் ஒரு பாட்டு எழுதி அந்த பாட்டை அண்டர்லைன் பண்ணி அதை அவங்க கண்ணில் படுற மாதிரி பண்ணேன். இங்கதான் ட்விஸ்டே ஸ்டார்ட் ஆகுது. கரெக்டா என் ரிசல்ட்டை பிளாக் பண்ணிட்டாங்க. 5th செம்மோட ரிசல்ட்டை பிளாக் பண்ணிட்டாங்க. பிளாக் பண்ணிட்டு உங்களுக்கு ரிசல்ட் வேணும்னா நீங்க யூனிவர்சிட்டி வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி யூனிவர்சிட்டி போனா அங்க நல்லா வச்சு செஞ்சுட்டாங்க. எப்படி சொல்றது, நான் அந்த அளவுக்கு அசிங்கமும் அந்த அளவுக்கு அவமானமும் கதையே கிடையாது. அந்த மாதிரி நல்லா வச்சு வைன்னு செஞ்சுட்டாங்க. என்னடா இது, நமக்கு போய் இந்த நிலைமை வந்துருச்சு அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தான் கேட்டா, டேய் சும்மா சொன்னா எல்லாரும் சொல்லுவாங்க, அதுக்குன்னு எழுதிட முடியுமா அப்படின்னு அவனுங்க அசால்ட்டா சொல்லிட்டு போனானுங்க.
மேலதான் தப்பு அப்படிங்கிற நம்பின பாத்தியா. அப்படி அசால்ட்டா சொல்லிட்டு போயிட்டானுங்க. இதுக்கு எனக்கு கொடுத்த தண்டனை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஃபைன் கட்டிட்டு 5th செம் டிபார் பண்ணி விட்டாங்க. ஆல்ரெடி 4th செம்ல 2 அரியர் வேணும்னு வச்சனா 5th செம்ல 6 இருக்குமா, பிளஸ் 8 ஆச்சா. இதுக்கப்புறமாவது 6th செம்ல படிச்சு நல்லா முன்னேறி இந்த பிரச்சனையே வேண்டாம் அப்படின்னு போனா 6th செம்ல தான் நம்ம நல்லா ஒரு வழியில போயிட்டு இருந்தாலும் நமக்குன்னு ஒரு ஆப்பு வரும் பாத்தீங்களா, அந்த மாதிரி எனக்குன்னு ஒரு மேம் பண்ணிட்டாங்க. சோ கரெக்டா நோட் பண்ணிக்கோங்க. இப்ப 8 அரியர் ஓகேவா, 8 அரியர் வச்சு 6th செம்முக்கு போறேன். இங்க பாத்தீங்கன்னா அப்பதான் அவங்க புதுசா வராங்க, அதுவும் 3rd இயருக்கு கிளாஸ் இன்சார்ஜா வராங்க. வந்தவங்க என்ன பண்ணாங்கன்னா பார்ஷாலிட்டி பார்க்க ஆரம்பிச்சாங்க. அதாவது பொண்ணுங்க மேல பசங்க கீழே அப்படிங்கிற மாதிரி. அதாவது அந்த மாதிரி ட்ரீட் பண்ணல. எப்படி சொல்றதுன்னா, பொண்ணுங்க ஃப்ரீடமா யார்கிட்ட வேணாலும் பேசிக்கலாம், என்ன வேணா பண்ணிக்கலாம், எப்படி வேணா பழகிக்கலாம். ஆனா பசங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் அப்படி ரோபோட் மாதிரி போர்டை பார்த்தே உட்காந்துட்டு இருக்கணும். நானும் என் ஃப்ரெண்டும் பேசிக்க கூடாது, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பெஞ்சில் உட்காரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல்ஸ் போட்டாங்க. இதெல்லாம் எனக்கு எவ்வளவு கஷ்டம் தெரியுமா. அந்த ரூல்ஸ்குள்ளெல்லாம் நம்மளால இருக்க முடியாது. ஸோ நான் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணேன். அந்த இடத்துல நான் மட்டும்தான் பையனா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஏன்னா இவங்க என் ஃப்ரெண்ட்ஸ் என் கிளாஸ்மேட்ஸ் பார்த்தீங்கன்னா எவனுமே கம்ப்ளைண்ட் பண்ணலை, எங்களை இந்த மாதிரி பண்றாங்க. ஆனா எங்கிட்ட வந்து சொல்றாங்க, டே எனக்கு பண்றாங்கடா, எனக்கு பிடிக்கலடா எங்கிட்ட சொல்றாங்க. அதை போய் அவங்க HOD கிட்ட சொல்ல மாட்டேங்கிறாங்க. நான் HOD கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணேன், இந்த மாதிரி எல்லாம் நடக்குது அப்படின்னு. அப்படி கம்ப்ளைண்ட் பண்ணக்கப்புறம் என்ன ஃப்ரீடமா விட்டாங்க. நெக்ஸ்ட் அவங்க எனக்கு வச்ச ஆப் என்னன்னு பாத்தீங்கன்னா 9:30க்கு ஷார்ப்பா காலேஜ்ல இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. எங்க வீட்டுல இருந்து காலேஜுக்கு பாத்தீங்கன்னா 2 பஸ் மாறி போனாதான் காலேஜுக்கு கரெக்ட் டைமா போக முடியும். அதுலயும் உள்ள அதாவது காலேஜ் என்ட்ரன்ஸ்ல கேட்டு கிட்ட ஒரு நோட் இருக்கும். அந்த நோட்ல நம்ம பேரண்ட் சைன் இருக்கணும். நெக்ஸ்ட் அந்த பஞ்சிங் மிஷின் இருக்கும் இல்லையா, அந்த பஞ்சிங் வச்சுட்டு கரெக்டா கிளாஸ்க்குள்ள போறப்போ 9:32 ஆயிடும். சரிங்களா, 9:32 2 நிமிஷம் லேட்டா வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி நமக்கு அட்டெண்டன்ஸ் போட மாட்டாங்க, ஹாஃப் டே அட்டெண்டன்ஸ் போட மாட்டாங்க. சரி லஞ்சாவது, அதாவது ஆஃப்டர் அட்டெண்டன்ஸ் வரும் இல்லைங்களா, இந்த லஞ்ச் டைமுக்கு அப்புறம் ஒரு அட்டெண்டன்ஸ் வரும் இல்லையா, சரி அந்த அட்டெண்டன்ஸாவது வாங்கலாம் அப்படின்ட்டு கரெக்டா நம்ம சாப்பிட்டு இருப்போம். சாப்பிட்டு கரெக்டா கை கழுவு கீழே இறங்கிட்டு கொஞ்சம் அங்க பேசிட்டு கரெக்டா வரும்போது பாத்தீங்கன்னா அவங்க நமக்கு முன்னாடியே வந்து அட்டெண்டன்ஸ் நோட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஓகேங்களா, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. கிளாஸ்க்குள்ள வரல, வந்து எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்த்துட்டு அவங்க பாட்டு போயிட்டாங்க. ஏன்னா கிளாஸ்க்குள்ளே இருக்கிறது நான் என்ன பொண்ணாடா, காலேஜ் எதுக்கு சேர்ந்தோம், எல்லாம் சுத்தி பார்த்துட்டு ஜாலியா இருக்கிறதுக்கு ஃப்ரெண்டோட ஃபன் பண்றதுக்கு தானே சேர்ந்தோம். எப்ப பாரு கிளாஸ்க்குள்ள இருக்குன்னா எப்படி அது அப்படின்னா அது எப்படி சொல்றதுன்னா, அவங்களுக்கு ரூல்ஸ் போட்டு அந்த ரூல்ஸ்குள்ளேயே நடக்கிற மாதிரி எல்லாம் வச்சாங்க. நம்மளால அது முடியாதுன்ட்டேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது, நான் காலேஜ் வந்தேன் இல்லையா, அந்த டே ஃபுல்லா எனக்கு அட்டெண்டன்ஸே போடல. என்னன்னா நீ பண்றீங்கன்னு கேட்டா, ஆமா நீ லேட்டா வர அப்படின்னாங்க. என் கிளாஸ்ல அதே மாதிரி 2 பொண்ணுங்க இருந்தாங்க. அவங்களுக்கு மட்டும் 1 hour பர்மிஷன் இருக்கு வித் அட்டெண்டன்ஸோட. அவங்க லேட்டா வந்தாலும் அவங்களுக்கு அட்டெண்டன்ஸ் போட்டுருவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டேன். அதுக்கு கரெக்டான பதில் சொல்லாம நீ வாய் பேசுறேன்ட்டு எங்க அம்மா கூப்பிட்டு வர சொல்லிட்டாங்க. நான் எங்க அம்மாவை கூப்பிட்டு வந்து நல்லா புடிச்சு திட்டுடுமா அப்படின்லாம் பேசிட்டேன். எங்க அம்மா நல்லா பேசினதுக்கு அப்புறம் அந்த மேம் என் வலிக்கே வரதில்லை. அதோட விட்டாவாச்சு பரவாயில்ல, வலிக்குதான் வரதில்லை, அட்டெண்டன்ஸாவது போடணும் இல்லையா, அட்டெண்டன்ஸும் போடவே இல்லை. எனக்கு ரொம்ப எரிச்சலாச்சு, போனா நீங்களும் காலேஜுக்கு நான் அப்படியே போயிட்டேன். கரெக்டா அப்போதான் எக்ஸாம் எழுதலான்னு போகும்போது, தம்பி உனக்கு அட்டெண்டன்ஸ் இல்லை, ஹால் டிக்கெட் பிளாக் பண்ணியாச்சு, ஹால் டிக்கெட்டும் தரமாட்டோம்ட்டாங்க. நான் வந்துட்டு கெஞ்சுங்க மேம், இல்லை மேம் ஆல்ரெடி 8 அரியர் வச்சிருந்தேன், நான் அட்டெண்டன்ஸ்லாம் நான் வந்தேன் அப்படின்னு அந்த மேம் கிட்ட சொன்னா, தம்பி உனக்கு அட்டெண்டன்ஸ் இல்லை, உன்னால எக்ஸாம் எழுத முடியாதுன்ட்டு என்னோட HOD மேம் வந்து சொன்னாங்க. மேம் இல்லை மேம், இது மிகப்பெரிய தப்பு, நான் வந்ததுக்கே எனக்கு அட்டெண்டன்ஸ் போடும் போது நான் எதுக்கு வரணும் அப்படி இப்படின்னு நல்லா வாக்குவாதம்லாம் பண்ணேன். அதுக்கப்புறம் பேசாம காலேஜ்ல இருந்து டைவ் அடிச்சிடலாமா அப்படின்லாம் பார்த்தேன். நம்ம எதுக்குடா பண்ணணும், தப்பு பண்ணது யாரோ தண்டனை அனுபவிக்கிறது யாரோவா அப்படின்னு தான் தோணுச்சு. சரி இதுக்கு என்னதான் வழி அப்படின்னு கேட்கும்போது, ஃபர்ஸ்ட் நீ வச்ச அரியரோட இதுவும் அப்படியே ஆட் ஆயிடும், இதை நீ கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உனக்கு டிகிரி கொடுத்துருவோம் தம்பி அப்படின்ட்டாங்க. வேற வழியே இல்லையான்னு கேட்கும்போது வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கெல்லாம் அந்த போராட்டம் மாதிரிலாம் பண்ணி நிறைய டிஸ்கஷன் அதெல்லாம் போச்சு, பிளாப்லான்னு போச்சு. அதுக்கப்புறம் அம்மாவெல்லாம் கூப்பிட்டு வந்து பேசணும். அப்பவும் சரி அரியர் மட்டும் வந்து எழுதிக்க சொல்லுங்க அப்படின்னாங்க. சரி என் ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் அரியரே இல்லை, 6th செம் மட்டும்தான் அவங்களுக்கு அரியர் வந்தது, மிச்ச பேத்துக்குலாம் 1 2 இருந்தது, அதெல்லாம் அசால்ட்டா கிளியர் பண்ணிட்டாங்க. நான் மட்டும் பாத்தீங்கன்னா ரெகுலரா காலேஜ் போனேன். ஏன்னா 16 வரைக்கும் கிளியர் பண்ணும் இல்லையா, ஸோ 16 நாளும் காலேஜுக்கு போனோம். சாரி 16ல 4 ப்ராக்டிக்கல், 12 தியரி பேப்பர்.
ஸோ 12க்குமே பாத்தீங்கன்னா நான் காலேஜ் போனேன். 12 நாளும் காலேஜ் போயிட்டு வெறித்தனமா படிச்சேன். ஏன்னா வெறித்தனமா படிச்ச வெறித்தனமா கிடைக்கிற இன்டர்வியூ எல்லாம் அட்டெண்ட் பண்ணேன். ஒன்ஸ் நம்ம லைஃப்ல தப்பு பண்ணும்போது தான் அந்த தப்போட வேல்யூ என்னங்கிறதே புரியும். ஏன்னா நான் அது எதனால நான் அந்த பாட்டு எழுதுனேன், இவனுங்கெல்லாம் வந்துட்டு பாட்டு எழுதுறேன்னு தானே சொன்னேன். இப்போ அவனுங்களே எனக்கு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டானுங்க, நீயே ஆன்சர் தெரியலன்னு பாட்டு எழுதுனா நீ எல்லாம் பேசுற அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. என்னடா இது நமக்கு ஆன்சர் தெரியலன்னு நம்ம எழுதல, நம்ம வந்துட்டு நம்ம இது என்ன கண்டுபிடிக்கிறதுக்கு தானே எழுதணும், இவன் இப்படி பேசணும்னு பார்த்தா அவன் மட்டும் அப்படி பேச கிடையாது. காலேஜ் அப்படி பேசி காலேஜ் ஃபுல்லா நான் ஃபேமஸ் ஆயிட்டேன். சார் இந்த புது பசங்களுக்கு என்ன எப்படி சார் தெரியுது? அது ஒண்ணும் இல்லடா, வருஷம் ஃப்ரெஷர்ஸ் டே அன்னைக்கு யாரு மாதிரி ஆகக்கூடாதுன்றதுக்கு எக்ஸாம்பிளா உன் போட்டோ தான் காட்டுவேன். இந்த மாதிரி பாட்டு எழுதல, சரி இந்த மாதிரி ஆன்சர் தெரியாம பாட்டு எழுதுனா அதுக்கு யூனிவர்சிட்டி வச்சு செஞ்சுட்டாங்க அப்படின்னு காலேஜ் ஃபுல்லா ஃபேமஸ் ஆயிட்டேன். எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னடா இது நம்ம பண்ணது வேற, இவனுங்க பேசிக்கிறது வேறையா இருக்கு அப்படின்றது. வேற யாரோ சொன்னா கூட சரின்னு போயிடலாம், நம்ம இந்த ஃப்ரெண்ட்ஸே இப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டானுங்களேங்கும் போது ரொம்ப கஷ்டமா இருந்தது. டோட்டலா பாத்தீங்கன்னா 16 பேர் வந்துடுச்சு. என்னால என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியாது. ஒரு பக்கம் 10 இயர் கிளியர் பண்ணி டிகிரி வாங்கி அதுக்கப்புறம் பிளேஸ்மெண்ட்ல ஒர்க் போறதா, இல்ல இன்னொரு பக்கம் நமக்கு பிடிச்ச வேலையை செய்யறதா அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் நான் எங்க அப்பா அம்மா கிட்ட ஷேர் பண்ணலாம். பட் அவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப வெகுலி. நான் என்ன படிக்கிறேன்னு எங்க அப்பா அம்மாக்கே தெரியாது, அந்த அளவுக்கு ஒரு வெகுலிங்கும் போது நான் தான் ஒரு தனியால குடும்பத்தையே பாத்துக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை. அப்படின்னு இருக்கும்போது நான் இப்ப என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறது எனக்கே தெரியாம ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அப்படியே நைட்டெல்லாம் தூங்கவே மாட்டேன். அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருப்பேன், என்னடா இது நம்ம வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சு, நம்ம வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சு. ஒன்ஸ் அப்பான டைம் பெரிய படிச்சா இருந்துட்டு இப்போ இப்படி இருக்கோமே அப்படின்னு ரொம்ப கில்ட்டியா ஃபீல் ஆனேன். நானே என்னை அழிச்சுக்கிட்டனும் அப்படின்லாம் ஃபீல் ஆயிட்டு அழுன்னு அழுவேன். இது யாருக்கிட்டையும் ஷேர் பண்ண முடியாது. இந்த மாதிரி நான் இதனாலதான் அரியர் வச்சேன் அப்படின்னு சொல்லும் போது சரினாலும் அவனுக்கு உண்மையிலே ஆன்சர் தெரியல போல, அதனாலதான் பாட்டு எழுதிருக்கான் அப்படிங்கிற ஒரு டாக் தான் வரும். யாருக்கிட்ட என்ன சொல்றதுன்னு தெரியாம அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் தான் தோணுச்சு, யோசிச்சுட்டே இருக்க வேண்டியதான். இப்ப என்ன 16 அரியர், அதுல 4 ப்ராக்டிக்கல், 12 பேப்பர். இப்பொழுதே 12 பேப்பர் படிக்க ஆரம்பிட்டு வெறித்தனமா படிச்சேன். அதாவது எப்படின்னா எனக்கு லீவ் கிடையாது, கண்டினியூஸா எக்ஸாம் வந்தது. ஒரு சில டேஸ்லாம், ஒரு சில டைம் பாத்தீங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்தது. அப்போல்லாம் பாத்தீங்கன்னா நைட்டு தூங்கவே மாட்டேன், தூங்காம வெறித்தனமா படிச்சு அதுக்கப்புறம் எப்படியோ கிளியர் பண்ணிட்டேன். லாஸ்ட் எக்ஸாம் அப்போ நான் போட்டு விட்டுருவேன்னு நினைச்சேன், அதுக்குதான் ரொம்ப வேண்டினேன். கரெக்டா அதுலயும் பாஸ் ஆயிட்டேன். அந்த ரிசல்ட்டை பார்க்கும்போது தான் எனக்கே கான்ஃபிடென்ஸ் நிறைய பூஸ்ட் ஆச்சு. பரவாயில்ல, அதாவது ஒரே சான்ஸ்ல இவ்வளவு கிளியர் பண்ணதெல்லாம் ரொம்ப ரேர் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் 2 ப்ராக்டிக்கல் வச்சாங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா நான் தான் பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். அதுக்கு தனியா கூப்பிட்டு சேரப்லாம் பண்ணாங்க. இன்னும் 2 ப்ராக்டிக்கல், அதை மட்டும் முடிச்சுட்டேன்னா அந்த டிகிரி என் கையில வாங்கிடுவேன். அவ்வளவுதான் கைஸ், இதோட என்னோட ஸ்டோரி முடிஞ்சது. நான் பண்ண மிஸ்டேக்ஸ் என்னென்னா, முதல்ல ஃப்ரெண்டை நம்பினது. அதாவது ஃப்ரெண்ட்ஷிப் வேற, ஸ்டடீஸ் வேற. அந்த டிஃபரன்ஸ் எனக்கு காலேஜ்ல புரியல. ஒன்ஸ் காலேஜ்ல இருந்து நீங்க பேட் நேம் வாங்கும்போது தான் உங்களுக்கே புரியும். ஓகே, ஃப்ரெண்ட்ஸுங்களும் ஃபன் பண்ற டைம்ல ஃபன் பண்ணணும், அதே சமயம் படிச்சு முன்னேற வேண்டிய டைம்ல படிச்சு முன்னேறிடணும் அப்படின்ட்டு எனக்கு அந்த பீரியட்ல தெரியாம போனது. 2வது பாத்தீங்கன்னா, யார் என்ன சொன்னாலும் அதை நம்ப கூடாது. ஏன்னா இப்ப அவன் பாட்டு எழுதுறான்னு சொல்லி அதை நம்பினாலதானே இப்ப நானே எனக்கு ஆப்போசிச்சுக்கிட்டேன், இதே அவன் வெடிச்சிருக்கான் அப்படின்ட்டு நினைச்சிட்டு போயிருந்திருக்கலாம். பட் அவன் ஃப்ரெண்டுங்கிறனால நான் அவனை நம்பி இப்படி ஆயிடுச்சு. அண்ட் எண்ட் ஆஃப் த பாயிண்ட் நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, யாரெல்லாம் நம்ம ஃப்ரெண்டு, நமக்கானவங்க, நம்மளுக்காகவே பிறந்தவங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோமோ, நமக்கு பயங்கரமான அடி விழுகும் போது தான் அவங்களோட சுயரூபமே தெரியும். இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான், இங்க வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் காலேஜ்ல ஃப்ரெண்ட்ஷிப் குட் தான். பட் மறுபடியும் சொல்றேன், ஃப்ரெண்ட்ஷிப் வேற, ஸ்டடீஸ் வேற. அவன் கூப்பிடுறான், அவன் கிளாஸ் பங்க் பண்ண சொல்றான், நான் பூமர் மாதிரி தான் இருக்கும் பேசுறது. ஏன்னா பட்ட அடி எப்படி எவ்வளவு அடிகள் தெரியுமா, பட்ட அடிகள் அப்படி பேசுறது பூமர் மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல. காலேஜ் ஃப்ரெண்ட்ஷிப் வேற, ஸ்டடீஸ் வேற, 2ஐயும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்காதீங்க, என்ன மாதிரி தான் வந்துருவீங்க. மை அட்வைஸ் டு காலேஜ் பீப்புள், அவங்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, ஃபர்ஸ்ட் டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். ஏன்னா செகண்ட் இயர்ல படிக்கும்போது, செகண்ட் இயர் நீங்க வரும்போது ஏகப்பட்ட டைம்ஸ் இருக்கும். அந்த டைம்ல ஷேர் மார்க்கெட் பத்தி படிங்க,
ஏன்னா அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என் லைஃப்ல பார்த்தீங்கன்னா செகண்ட் இயர்ல நான் ஷேர் மார்க்கெட் பத்தி வெறித்தனமா படித்தேன். சொன்னா நம்ப மாட்டீங்க, நான் என் வேலையை விடும்போது என் ஷேர் மார்க்கெட்ல இருந்த பணம் தான் என் காலேஜ் ஃபீஸே கட்டுச்சு. அதே சமயம் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ இப்படி சொன்னேன் இல்லையா, எனக்கு இந்த டைப் ஆஃப் ஃப்ரெண்டும் இருந்தான். என் காலேஜ் ஃபீஸ் என் வீட்டில் கட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது அவன் தான் அதாவது அவன் சம்பாதிச்ச காசை எனக்கு ஃபீஸாக கட்டி என்னை படிக்க வச்சான். ஸோ இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் குட். அதை விட்டுட்டு வாடா போய் பொண்ணுங்களை பார்க்கலாம், வாடா நம்ம அங்கே போகலாம் இங்கே போகலாம் காலேஜெல்லாம் எவனா போவான் அப்படின்ட்டு இருக்கிற ஃப்ரெண்டு கூட சுற்றுங்க. அதே டைம் படிக்க வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாக படிச்சிருங்க. இதுதான் என்னோட பெஸ்ட் அட்வைஸ். அண்டு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், காலேஜில் தான் நல்ல ஃப்ரெண்ட்ஸும் கிடைப்பாங்க, கெட்ட ஃப்ரெண்ட்ஸும் கிடைப்பாங்க. நம்ம எதை சூஸ் பண்ணுறோன்னு பொறுத்து தான் நம்மளோட லைஃபோட க்ரோத்தே அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். தொடர்ந்து என்னோட சேனலை பாருங்க, மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய் பாய்.